இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறீங்க? எங்கள் வீட்டு குட்டி மேக்கப் போட்டு நிறுத்தினோடனே என்னமா டைலாக் பேசுது தெரியுங்களா? நீங்கள் அந்த டைலாக்கை கொஞ்சம் கேளுங்க. யார் தம்பி நீ? கபாலியா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? சமைக்கிற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வியா தம்பி? வேற என்ன வேலைலாம் தெரியும்? பேசுகிற வேலையா? ஆ, என்னென்ன வேலை செய்வீங்க கொடுத்தா? அதிரசம் சுடுவியா? ஆ சரி, கை கட்டி ஒழுங்கா வணக்கம் போடு. வணக்கம் சொல்லு தம்பி ஒழுங்கா. ஓகே. எவ்வளோ க்யூட்டாக அழகாகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எப்பவும் போல் என்னோடய டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 நாள் நல்லா சுற்றிட்டு சாப்பிட்டு எல்லாம் லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் 5 டேஸ் வந்து ஒர்க் அவுட் சுத்தமாக பண்ணலை. ஸோ இந்த நாள் வந்து என்னோடய ஒர்க் அவுட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்து நிறைய தண்ணி குடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபுட்டுமே காலையில் வந்து பப்பாயா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கான ஜுவல்லரி கலெக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஐம்பொன் ஜுவல்லரி. ஐம்பொனில் வந்து இந்த ஸ்டெட்டு டைப்பில் நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி, இல்லை நாம்ளே வந்து சிம்பிளாக காலேஜ் கோயிங் ஆஃபீஸ் கோயிங் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும், காதில் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோடு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வந்து தக்காளி சாதமும் ஒரு முட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் காலி பண்ணியாச்சு. ஸோ ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சிம்பிளாக வீடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங்லேயே நிறையா இருந்து சிம்பிளாக ஒரு லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சுருந்தேன். நைட்டு வந்து ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் பெருசாக நான் எடுத்துக்கல. ஸோ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டயட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த பொங்கல் லீவ்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா ஊர் சுற்றுறது, கிடைக்கிறது, சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்தேன். ஸோ ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம லீவ் என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் அகைன் நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நைட்டு எப்பவும் போல் வந்து என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்கோட தான் என்னோடய டேவை நான் முடித்தேன். செம்ம குளிராக இருந்தது. ஸோ வந்து நல்லா போத்திக்கிட்டு உட்காந்துட்டு இந்த ஃபேட் கட் ட்ரிங்கை வந்து குடித்தேன். கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்ததுனால பாடி பெயினாக வந்து லைட்டாக ஃபீவரிஸாக இருந்தது. ஸோ கொஞ்சம் டேப்லெட்டும் போட்டதுனால தான் அப்படி கப்பு சிப்புன்னு போத்திட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்குன்னு தெரியும். நாளைக்கு இன்னொரு விலாக்கோட உங்களை வந்து நான் டாடா, பை பை.